கிறிஸ்துவுக்கு பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளை, நம்முடைய கர்த்தரும் ரட்சகரும் மீட்பெரும் மெய்ப்பெருமானை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காண்டி நம்முடைய கடைசி கால தீர்க்கதரிசி வில்லியம் மரியன் பிரணாம் அவருடைய செய்திருக்கிற அருமையான சகோதர சகோதரிகளுக்காக, குறிப்பாக நம்முடைய தண்டர் மினிஸ்ட்ரி சேனல்ல சப்ஸ்கிரைபரா இருக்கிற சகோதர சகோதரிகளுக்காக கொடுக்கப்படுகிறது. ஏறக்குறைய 3000க்கு மேற்பட்டவர்கள் இருக்கிறாங்க. நம்முடைய ஊழியங்களை கவனித்து செய்தி எப்ப போட்டாலும் பார்க்கிறவங்க, ஊழியங்களை கவனித்து வருகிறவங்க, குறிப்பாக இதுல எங்களுடைய சபை விசுவாசிகள், அதே போல எங்களுடைய ஊழியத்துடைய நலம் விரும்பிகள், இந்த இடிமுழக்கு எதிரொலி ஊழியத்துக்காக காணிக்கை அனுப்புகிற சகோதர சகோதரிகள், தசமபாகம் கொடுக்கிற சகோதர சகோதரிகள், ஜெபிக்கிற சகோதர சகோதரிகள், அவ்வப்போது ஆலோசனை கேட்கிற சகோதர சகோதரிகள், எந்த ஒரு தாய்களும் இந்த தண்டர் மினிஸ்ட்ரியில எங்களோடு கூட நல்ல காரியங்கள பங்கெடுக்கிற அருமையான பிள்ளைகளுக்காக, அந்த விசுவாசிகளுக்காக, நம்ம ஏதாவது ஊழியத்துக்கு போனா பிரதர் எங்க போயிருக்காரு, எப்படி ஊழியம் எப்படி அது அப்படிங்கிற அந்த ஆர்வத்தோடு இருக்கிற அவர்களுக்காக அனுப்பப்படுகிற ஒரு காணொலி. கடந்த 27ஆம் தேதி லங்கை தேசத்திலே ஊழியத்திற்காக ஒரு சிறிய கூட்டத்தின் மத்தியிலே ஒரு சகோதரர்கள் மூலமாக அழைக்கப்பட்டிருந்தேன். ஏற்கனவே நம்ம அதை உங்களுக்கு வால் போஸ்ட்ல அனுப்பிச்சிருந்தேன், வாட்ஸ்அப்ல ஒரு போஸ்ட் போட்டு அனுப்பிச்சிருந்தேன். 27ஆம் தேதியிலிருந்து 27, 28, 29 3 நாட்கள் யாழ்ப்பாண பகுதியிலே ஒரு கூட்டம், அதன் பிறகாக பண்டாரவிளை என்கிற இடத்துல ஒரு கூட்டம், அதற்கு பிறகு மன்னாரிலே, அப்படியாக 3 இடங்களிலே கூட்டத்தை ஒழுங்கு செய்து அதற்கான பேம்ப்லெட் உங்களுக்கு நான் போட்டிருந்தேன். அந்த கூட்டத்தை யாழ்ப்பாண பகுதியில் இருக்கிறதானே, அங்கே கடைசி கால செய்தி ஊழியத்துல சபை நடத்துகிற அருமையான சகோதரர் மேவின் பிலிப்பு அப்படிங்கிறவர் தான் அந்த ஏற்பாடு பண்ணியிருந்தார். ஒரு அழைப்பின் பேரில் தான் அந்த காரியத்துக்குள்ளாகி நான் உங்களுக்கு விளம்பரத்துல அதை கொடுத்திருந்த போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஜெபித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி உங்களுக்கு அனுப்புற அந்த காரியங்கள்லாம் நீங்கள் ஏதோ வகையில உங்களுக்கு நாங்க அறிவிப்பு கொடுத்தா ஜெபிப்பீங்க அப்படிங்கறக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் போட்டு உங்களுக்கு அனுப்புறது. அதன் பிறகாக அங்கே அவருடைய சூழ்நிலைகள், அங்க நடக்கிற சில காரியங்கள், இயற்கை காரியங்கள், மற்ற குடும்ப பிரச்சனை நிமித்தமாக அந்த இடம் அந்த தேதி போஸ்ட்போன் பண்ணப்பட்டுச்சு. மறுபடியும் அது மாற்றுதலுக்குள்ளானது. அப்போ அந்த கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் நாங்க அதுக்கு விளம்பரம் கொடுத்த 3 நாள் மீட்டிங்கு, 3 நாள் தங்குவதற்கு, 3 நாள் சாப்பாடு எல்லாம் பிரதர் சொல்லியிருந்தாரு. ஸோ அதுக்கு தகுந்தபடியாக நம்ம போஸ்ட் போட்டு அனுப்பியிருந்தேன். ஆனாலும் அது ஏதோ ஒரு சில காரியங்கள் தடையினாலே அவர்கள் அதை மறுபடியும் தேதியை மாற்றி எடுத்துக்கொள்ளலாம் என்று சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை கேள்விப்பட்டு தானே மன்னாரிலே மெர்வின் லெனார்ட் அப்படின்னு ஒரு சகோதரர் இருக்கிறாரு. இவங்கெல்லாம் நம்முடைய தண்டர் மிஷ் யூடியூப் சேனல்ல ரெகுலரா பல ஆண்டுகளாக பார்த்து கொண்டு வருகிறவங்க. இந்த லங்கை இருக்க நான் போற இந்த கூட்டம் எல்லாமே நம்முடைய தண்டர் மிஷ் சேனலை செய்தி தொடர்ந்து கேட்கறவங்க தான். அதுல நம்மோட போன்ல தொடர்பு கொண்டு இருக்கிறவங்க அநேகர் உண்டு, சகோதர சகோதரிகள் உண்டு. அதுல மெர்வின் லெனார்ட் அப்படிங்கிறவர் பிரதர், இந்த மாதிரி நீங்க மீட்டிங் ஏற்பாடு பண்ணி அது ஏன் தடையாயிருச்சு, அதை நிறுத்த வேண்டாம், நீங்க டிக்கெட் எல்லாம் நம்ம கேன்சல் பண்ண வேண்டாம், அப்படியே அந்த நாங்க மன்னார் பக்கத்துல நாங்க நடத்திக்கிறோம், நீங்க அந்த 6 நாள் நீங்க தொடர்ந்து வந்துருங்க, இங்க வந்ததுக்கு பிறகு நம்ம பிளான் பண்ணிக்கலாம், எங்கெங்க போலாம், என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கறத பிளான் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாரு. ஸோ இவர் சபை ஊழியர் அல்ல. முதல்ல ஏற்பாடு செஞ்சவர் மேவின் பிலிப்புங்கிறது ஒரு சின்ன சபை வைத்திருக்கிறார். சொல்ல போனா அவங்க குடும்பத்துலதான் அதிகமாக இருக்கிறாங்க, மற்றவங்க யாரோ ஒரு சிலர் மட்டும்தான் வெளியிலிருந்து வர்றாங்க. ஒரு சிறிய கூடாரத்தின் மத்தியில இந்த கடைசி கால செய்தியை லங்கை பகுதியில ஒரு அளவுக்கு நான் பார்த்த வரைக்கும் ஒரு அளவுக்கு நல்லா செஞ்சுட்டு வர செய்திகளை கொஞ்சம் நல்லா கொடுக்கக்கூடிய சகோதரன். ஆனால் அது ஒரு சிறிய குழு, அவங்களுக்கு ஃபேமிலி மெம்பர்ஸ் அதிகம். அது போக வெளியிலிருந்து கொஞ்சம் பேர் வருவாங்க. இருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமைகள்ல அந்த கூடாரத்துல ஆராதனை நடக்கும். பெதஸ்தா ஜபக்கூடம் அப்படி கடைசி கால செய்தி சபை பெதஸ்தா கூடாரம். ஆகவே அதுல ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளிலும் அவர் செய்தி போடுவார். அதை சில வீடியோக்களை நான் பார்த்துக்கிறேன். நம்முடைய தண்டர் மினிஸ்ட்ரி சேனல் அதிகமாக பார்க்கக்கூடிய சகோதரர்கள் அவரும் ஒருத்தர். ஆகவே நம்முடைய சேனலை பார்ப்பாரு, அதுல இருக்கிற அந்த காரியங்களை கண்டென்ட்டை வாங்கி அவருடைய பாணியில தேவன் அவர் கொடுத்த ஞானத்தின்படி வெளிப்பாட்டின் பிரகாரமாக செய்தியை கொண்டு போவார். டவுட் இருந்துச்சுன்னா எங்கிட்ட அடிக்கடி போன் பண்ணி பேசுவார். இப்படிப்பட்ட அந்த சகோதரன் அவர் ஏற்பாடு செய்த கூட்டமானது அது மாற்றப்பட்டு விட்டது.
அதுக்கு பிறகு மெர்வில் லனாட் அப்படிங்கிறவரும் அதே மாதிரிதான். இவருக்கு சபை இல்லை, ஆனாலும் இந்த செய்தியில வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய சவர். சோ அவரும் அவருடைய மனைவி பிள்ளைகளோடு கூட மன்னார் அப்படிங்கிற பகுதியில் இவங்களுடைய பாஸ்டர், இவங்களுடைய மாமனார் காலிப் அப்படிங்கிறவர் வந்து ஒரு சிறிய கூடாரம் வைத்திருக்கிறார் மன்னார்ல, சபை ஜெப கூடாரம். அவர் மீனவர், ஆனா ரொம்ப மூப்பு வயதாயிடுச்சு, முதியோர் ஆயிட்டாரு. ஆகவே அந்த காலில் கொஞ்சம் நடக்க முடியாதனால ஊழியங்களை அவரால் சரியா கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. இருந்தாலும் அவங்க ஞாயிற்றுக்கிழமையில ஒரு சிறிய ஒரு கூடாரத்துல கொஞ்சம் பேர் கூடி ஜெபம் பண்ணிட்டு வராங்க. ஸோ அவரு எனக்கு தெரிந்தவர் தான். அதே சமயம் அந்த இடத்துல எலிசா, எலியா அப்படிங்கிற ரெண்டு பேர் இருக்கிறாங்க. அதுல அவங்களும் அவங்க வீட்டுல வந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஞாயிற்றுக்கிழமையில. இப்படியாக குடும்பமாக கொஞ்சம் கொஞ்சமாக மன்னார்ல 2-3 இடம், யாழ்ப்பாணத்துல 1-2, இப்படியாக மொத்தமே நம்ம சிலோன்ல வந்து நம்ம கடைசி கால செய்தி விசுவாசிகளை கணக்கெடுத்தோம்னாக்க ஒரு 200-300 தான் இருப்பாங்க, மொத்தமே அவ்வளவுதான் இருப்பாங்க. அதுல ஒரு சில ஊழியர்கள் மத்தியில கொஞ்சம் 50 பேர் 60 பேர் அப்படி இருக்கிறாங்க. சோ நான் சொல்ற இந்த பகுதியில் இருக்கிறவங்க எல்லாம் வந்துட்டு கொஞ்சம் ஒரு 15-20 அப்படிதான் துண்டா இருக்கிறாங்க. சோ இவர்கள் வந்து இதுல வந்து எலிசா பிரதரும் எலியா, இவங்க இந்த 2 பேருமே சேர்ந்து எலிசா ஐயா, எலியா ஐயா 2 பேரும் சேர்ந்து ராஜா பிரதரை நம்ம இந்தியால இருந்து வர வைப்போம் நாங்க பேசி, அதே மாதிரி மெர்வின் லொனாட் அவர்கிட்ட பேசி அவங்க எல்லாம் வந்து மெர்வின் எல்லாம் பாரு வர சொல்லி நம்மள சேர்ந்து செஞ்சிடலாம், நம்மளா கூடலாம். அதன்படியாக கடந்த 27ஆம் தேதி எனக்கு திருச்சியில இருந்து ஃபிளைட்டு, அங்கிருந்து அங்க போயிருந்தேன். லங்கையில போய் இறங்கினேன். ஒரு 40 நிமிடம் தான், அதுக்குள்ள போய் இறக்கிட்டாங்க. அங்க வந்து மெர்வின் அவருடைய மனைவியாகிய சகோதரி 2 குழந்தைய வந்து அப்படியாக வரவேற்று சென்றாருங்க. கூட்டிட்டு போனாங்க அவங்க கார்ல. வீட்டுக்கு போனோம். அங்க எனக்காக ஒரு ஹோட்டல்ல ரூம் புக் பண்ணியிருந்தாங்க. அதோடைய கிருபையில அங்க தங்கிட்டு அந்த 3 நாள் கூட்டங்கள், அதுக்காக ஒரு சிறிய கூடாரத்தை வெளியில அவங்க ஆயத்தம் பண்ணியிருந்தாங்க. அது பாத்தீங்கன்னா ஒரு மாட்டு தொழுவ மாதிரியே இருக்கும். ரொம்ப சின்ன கூடாரம், 20க்கு 10, அதிகபட்சம் ஒரு 20-25 பேர் தான் உட்கார முடியும். அதுல சேர்லாம் போட்டு புல்பீட் எல்லாம் இருந்துச்சு. நீங்க போட்ட வீடியோல இதுல பாப்பீங்க அந்த யூடியூப்ல. இதை நான் வந்து வெறும் செய்தி மட்டும் இல்ல, இதை வந்து நான் ஒரு 5 நிமிஷம் தான் பேசுவேன். அதுக்கு பிறகு அங்க இருக்கிற சில சாட்சிகள் ஒவ்வொரு நிமிஷம் பேசுவாங்க, அதை கேளுங்க. அதுக்கு பிறகு இந்த வீடியோ காணொலி போகும். அதுல வந்து நான் போன இடம், அந்த இடம், மீட்டிங் நடந்தது, ஞானஸ்தானம் கொடுத்த இடம், ராபோஜனம், இதெல்லாம் அதுல இருக்கும். நீங்க பாருங்க. அது உங்களுக்கு சின்ன ஒரு அறிவிப்பாகத்தான் இதை கொடுக்கிறேன். அதே கர்த்தருடைய கிருபையில இந்த சிறு கூட்டத்தை வைத்து கர்த்ததாமே மன்னார் பகுதியிலே ஒரு சிறிய கூட்டம் அங்க நடந்தது. 3 நாட்கள் செய்தி. அந்த 3 நாட்களில் இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகை குறித்து நாங்கள் பேசினோம். 3 நாள் செய்தியில அதுல குறிப்பாக 7 பரிமாணங்கள், 7 டைமென்ஷன். இன்னும் அவர்கள் கேட்ட அநேகமான கேள்விகள், கேள்வி நேரம் அதிகமா இருந்துச்சு. கேள்விகள் கேட்ட அதுக்குரிய பதில்கள், சந்தேகங்களுக்குரிய பதில்கள். ஆகவே கர்த்தருடைய கிருபையினாலே என்னை அப்படியாக யூடியூப்ல பார்த்தவர்கள் நேரில் பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. பிரதர், யூடியூப்லயே உங்க நாளை பார்த்துட்டு இருந்தோம், எப்ப நேர்ல பார்ப்போன்ட்டு இருந்தோம், கர்த்தருடைய கிருபையினாலே சந்திக்க தேவன் கிருபை செய்தார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாராட்டின அன்பு, பாசம், சகோதர சிநேகம் இதெல்லாம் ரொம்ப அருமையா இருந்தது. அவளுடைய வீடுகளிலே எங்களுக்கு நல்ல சிறப்பான விருந்து, அதாவது உணவு, அந்த லங்கை ஸ்டைல்ல உணவு பரிமாறப்பட்டுச்சு. அது ரொம்ப விரும்பி சாப்பிட்டேன். அவங்க பழக்க வழக்கங்கள், அவங்க கடலோர பகுதியில் இருக்கிற மீனவ குடும்பங்கள், ஆகவே மீன் நல்லா கிடைக்கும். ஆகவே அங்க இருக்கிற விதவிதமான மீன்கள் வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமா எனக்கு செஞ்சு கொடுத்தாங்க. அருமையான சகோதரிகள், அருமையான சகோதரர்கள், ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அந்த குடும்பத்தாரோட கூட இருக்க. கடலோர பகுதியில அந்த லங்கையுடைய வாழ்க்கை முறைகள், அந்த மன்னாரில இப்படி எல்லாம் இருந்துச்சு அப்படிங்கிறத. பெரிய பெரிய பில்டிங் எல்லாம் இல்ல, சாதாரணமான சீட் போட்ட வீடுகள், எளிமையான கூடாரங்கள். நான் போட்டோல போட்டு பாருங்க, மேவின் இருக்கிற வீடு வந்து அவருடைய பிறக்கும் போது இருந்த கூடாரம் மாதிரியே இருக்கும். அந்த மாதிரி இடத்துலதான் அந்த மாதிரியான காரியங்கள்லாம் வித்துக்களை தேவன் வச்சிருக்கிறேன். ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதன் பிறகாக அந்த கூட்டத்துக்கு ஏற்கனவே நம்மளை கூட்டம் அரேஞ்ச் பண்ணிட்டு அதை வந்து கேன்சல் பண்ண சகோதரர் வந்து பிலிப்பு, மேவின் பிலிப், அவர் அந்த கூட்டத்துக்கு தன்னுடைய சகோதரோட வந்திருந்தார். செய்தி கேட்ட உடனே நம்மளும் 2ஆம் தேதி நம்ம இடத்துல ஒரு சின்ன மீட்டிங் வச்சுக்கலாம் பிரதர், 3 நாள் மீட்டிங் வைக்காடி பரவாயில்ல, எங்க கூடத்துல ஆத்மாக்கள் கொஞ்சம் கம்மியா தான் இருப்பாங்க, அதனால வந்து ஒரு செய்தி கொடுங்க, 2ஆம் தேதி வேணா வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதன்படியாக மன்னார்ல 3 நாள் மீட்டிங் முடிச்சுட்டு மறுபடியுமாக 2ஆம் தேதி 1ஆம் தேதி அங்க நம்ம சுத்தி பார்த்துட்டு 2ஆம் தேதி அங்க பிலிப் அவருடைய பெதஸ்தா ஜெப கூடத்திற்கு சென்றோம். அந்த கூடாரத்துல இங்க ஏற்கனவே மன்னார் இருந்த ஒரு சிலர் அங்க இருக்கிறவங்க நாங்க போயிருந்தோம். அவங்களும் அருமையான அன்பு பாராட்டல், அங்கேயே விசேஷமான உணவுகள் எல்லாம் கொடுத்தாங்க.
நல்ல முறையில ஒரு சிறப்பான ஆராதனை மாலை வேளையில 3 மணிக்கு ஆரம்பிச்சு நைட்டு 9:30 10 மணி வரைக்கும் அந்த கூட்டம் இருந்தது. செய்தியானது ஒரு 3:30 மணிலிருந்து 4 மணி வரையான செய்தி. ஒரு மோசே எப்படி உயிரோடு எழுந்தான் அப்படிங்கிற காரியத்தை வச்சு கர்த்ததாமே ஆரவாரத்தோடு பிரதம சத்தத்தோடு தேவ எக்காலத்தோடு இறங்கி வருவார். அதை கனெக்ட் பண்ணி வெள்ளமலத்துடைய வருகை எப்படி எடுத்துக்கொள்ளப்படும் சம்பவிக்கும் சரீர மாற்றங்கள் இதை குறித்துதானே ஒரு செய்தியானது ஏறக்குறைய 3.5 மணி நேரங்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டது. அருமையாய் கவனித்தார், மிகவும் சந்தோஷமாய் அவர்கள் இருந்தது. அதன் பிறகாக அங்க சகோதர சகோதரிகள் சின்ன சின்ன சாட்சி கொடுத்தாங்க. அதுல ஒரு 3-4 பேர் பேசின சாட்சி இதில் உங்களுக்கு நான் பதிவு செஞ்சிருக்கிறேன். லங்கை தேசமானது மிக அற்புதமான ஒரு தேசம். நம்ம இந்திய தேசத்திலிருந்து கடல் கடந்து போகணும். பிளைட்ல போனா 1 மணி நேரம் 40 நிமிஷத்துலேருந்து 1 மணி நேரம், ஷிப்ல போனாக்கா 3 மணி நேரத்துல 4 மணி நேரம். அவன் நான் பிளைட்ல தான் போயிருந்தேன், 40 நிமிஷத்துல கொண்டு போயிட்டாங்க. சின்ன பிளைட் தான். அதே மாதிரி யாழ்ப்பாணம் ஏர்போர்ட் வந்து ரொம்ப சின்னது. அங்க லங்கையில வந்து கேபிட்டல் வந்து கொழும்பு போன இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் மிகப்பெரிய அளவு இருக்கும். கொழும்பு வந்து பெரிய சிட்டி. அது நம்ம கோயம்புத்தூர் இந்த தமிழ்நாட்டில் எப்படி சென்னை மும்பை போதோ அந்த மாதிரி அங்க வந்து பெரிய சிட்டி. ஆனா நான் போயிருந்த இடங்கள் வந்து யாழ்ப்பாணம், மன்னார். ஸோ அங்க எனக்கு கொழும்பு சுத்தி பார்த்துருக்கு நேரம் ஒதுக்கி இருந்தோம். ஆனா அதுக்கு முன்னதாக மீட்டிங் மற்ற விசிட்டிங் ஹவுஸ் விசிட்டிங் அப்படியெல்லாம் போக வேண்டியதுனால ஊழியத்துக்கு கொஞ்சம் நேரம் அதிகமாக தேவைப்பட்டதுனால அங்கே கொழும்பு போயிட்டா ரிட்டர்ன் வர முடியாது, லேட் ஆயிடும், கரெக்ட் டைமுக்கு ஃப்ளைட் பிடிக்க முடியாதுன்ட்டு ஆக அதை சுற்றுப்பயணத்தை சற்று நிறுத்தி விட்டு ஊழியத்தில் 6 நாட்களுமா கவனம் செஞ்சோம். ஒரே ஒரு நாள் தான் சுற்றி பார்த்தேன். அதில் சிறு பிராயத்திலிருந்து எனக்கு என்ன விருப்பம்னாக்க, நான் சின்ன பையனா இருக்கும்போது அங்கே ஈரப்போர்லாம் நடக்கும். இப்படியாக கொண்டுட்டாங்க, தமிழ்ல கொண்டுட்டாங்க, இந்த இடம் இடிக்கப்படுச்சுங்க, குண்டு போட்டாங்க, யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, மன்னாறு, இப்படியெல்லாம் கொழும்பு இப்படியெல்லாம் காதுல வந்து விழுகும். சின்ன பையனா இருக்கும்போது படிக்கிற காலத்துல அப்ப பேப்பர்ல தான் பார்ப்போம், தினத்தந்தி பேப்பரு, மாலை முரசுல தான் பார்ப்போம். அது பிறகு தொலைக்காட்சியில பார்த்தோம். அதன் பிறகு கடைசி ஈழப்பொருளை வந்து எல்லாம் அவங்க அகற்றப்பட்ட போது அதையும் நம்ம ரேடியோலையும் வீடியோ இதெல்லாம் பார்த்தோம். அப்பெல்லாம் மொபைல் இல்ல, டிவில தான் பார்த்தோம். ஆக அந்த மாதிரி இடங்களையெல்லாம் நம்ம போய் பார்க்கலாங்கிற ஒரு ஆர்வம் எனக்கு இருந்துச்சு. லங்கை தேசத்தை எப்படியாவது போய் பார்க்கணும், நம்ம தமிழர்கள் நம்முடைய உறவுகள் அங்க இருக்கிறாங்க, எப்படியாவது பார்க்கணும் அப்படின்ட்டு ரொம்ப நாள் ஆசை. கர்த்தருடைய கிருபையினாலே ஊழிய சம்பந்தமாக போகும்படியான ஒரு வாய்ப்பு கிடைத்தது. ஆகவே அந்த ஈரப்பொருளை இடிபாடுகள் அந்த கட்டடங்களை எல்லாம் நான் பார்த்தேன். இந்த இடத்துல சுனி அப்படிங்கிற இடம், அந்த இடத்துல தமிழர்களை எல்லாம் கொண்டு அந்த இடத்துல பிதைத்த ஒரு இடம் கொண்டு வந்து புதைப்பாங்க. ரொம்ப நாளைக்கு பிறகு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதுல ஒரு சகோதரி வந்து தன்னுடைய குழந்தை கையில வச்சிருக்கிறாங்க, அப்படியே பதிச்சிருக்கிறாங்க. அந்த எலும்பு கூடு வந்து அப்படியே அந்த குழந்தையோட எலும்பு கூடு, அந்த தாயருடைய எலும்பு கூடு அப்படி இருக்குது. அது போட்டோல தான் பார்த்தேன். இந்த மாதிரி அந்த யூடியூப்ல அது கூட இருக்குது, யூடியூப்ல தான் பார்த்தேன். அந்த இடத்துக்கு அந்த இடத்த காமித்தார்கள். அதே மாதிரி 2 பக்கம் கடல், நடுவால பாதை, அந்த யாழ்ப்பாணத்துல இருந்து மன்னாருக்கு நம்ம போகிற வழியில ரொம்ப அற்புதமான இடம், இயற்கைகள் நிறைந்த இடம். ஏற்கனவே நான் அந்தமான் மலேசியாலாம் போயிருக்கிறேன். அதே மாதிரி இது ஒரு வித்தியாசமான இயற்கை சூழ்ந்த இடம், ரொம்ப அருமையா இருந்துச்சு. எல்லாவற்றுக்கும் மேலாக அந்த ஈழத்தமிழனுடைய பேச்சு, இனிமையான தமிழ், சுத்தமான தமிழ், அழகா பேசுவாங்க அந்த லங்கை தமிழ். ஆக அங்க சகோதர சகோதரிகள் பேசுகிற அந்த தமிழை கேட்டுக்கொண்டே இருக்கணும் போல இருந்துச்சு. நம்ம தமிழை விட அவங்களுடைய தமிழ் கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சு. அவங்களுடைய சாப்பாடு கொஞ்சம் வித்தியாசம், அவருடைய உடைகள் வித்தியாசம், அவருடைய இருப்பிடங்கள் வித்தியாசம். நம்ம தமிழர்களா இருந்தாலும் கூட அது ஏற்படி நம்ம கலாச்சாரத்தை ஒத்து போகிறது அதுல கொஞ்சம் மாடிப்பை இருக்கு. ஸோ ரொம்ப அன்பான ஒரு ஜனங்கள் லங்கை ஜனங்கள், உண்மையான தமிழர், லங்கை தமிழர் ரொம்ப அன்பான ஜனங்கள், அன்பாக பேசக்கூடியவங்க, அதே மாதிரி நல்லா உபசரிக்கக்கூடியவங்க. அதே மாதிரி அவருடைய உணவுகளை வித்தியாசமாக ரொம்ப டேஸ்டியா இருந்துச்சு. அந்த எல்லாமே ஃபிஷ், மீன், இந்த மாதிரி இறைச்சி இப்படிவான். இது போக அந்த இடங்களையும் பார்க்க முடியாத தேவன் கிருபை செய்தார். ஒரு 2 இடங்கள்ல புத்த மதம் தான் அங்க அதிகமா இருக்கிறதுனால அந்த சிங்களர்கள் இருக்கிற ஏரியாவுக்கும் ஒரு 1-2 அனுராதபுரம் அப்படின்னு ஒரு இடம் அங்க கூட போயிருந்தேன். அங்க புத்த மத சம்பந்தமான வழிபாடு இடங்கள் 1-2 அங்க இருந்துச்சு. அதை கூட நான் போய் பார்த்துட்டு வந்தேன். கர்த்தருடைய கிருபையில வந்து ஒரு சின்ன ஒரு ரவுண்டிங் தான். அதை பார்த்துட்டு இங்க ஊழியங்கள் ஏற்பட 5 நாள் ஊழியம் செம சூப்பரா போச்சு. எந்த விதமான தடை இல்லாதபடிக்கு கர்த்தர் மிக அருமையாய் நேர்த்தியாய் நடத்தி கொடுத்தார். அது சிறு கூட்டமாய் இருந்தாங்க. அந்த கூட்டத்தின் மத்தியில தேவனுடைய வார்த்தை, கடைசி கால செய்தி, இடிமுழக்கத்தினுடைய சத்தம் அங்க துணிச்சது. அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா எங்களுக்கு வந்து ஏன்னா அவங்க யூடியூப்ல வீடியோலயே பார்த்தவர்களுக்கு நேரில் பார்க்கும் போது ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க.
அநேக காரியங்களை என்னிடத்துல கேட்டுக்கொண்டாங்க, பேசிட்டே இருந்தாங்க. இதை எப்படி பிரதர், இதை எப்படி பிரதர், இது எப்படி அப்படின்ட்டு செய்திகளை குறித்து அநேக காரியங்களை விசாரித்தார். இந்திய தேசத்துடைய கடைசி கால செய்தி ஊழியர்களையும் விசாரித்தார்கள். ஆகவே ஒரு சிறிய கூட்டமா இருந்தாலும் ஒரு அற்புதமாக இருந்தது. அது மாத்திரமல்ல, வருகிற 4 மாதங்கள் கழித்து மீண்டுமாக லங்கையில அழைத்திருக்கிறார்கள். அவர்கள் ஒரு பெரிய அளவுல கூட்டம் போடுவோம். முதல் முறையானது திட்டமிட்டபடி அது கொஞ்சம் முன்ன பின்ன மாறிடுச்சு. ஆனா இந்த முறை நம்ம திட்டமிட்டு ஒரு பெரிய லெவலுக்கு நம்ம பண்ணலாம் அப்படின்னு அவங்கள சேர்ந்து இன்னும் 4 மாதங்கள் கழித்து நாங்க மறுபடியும் ஸ்ரீலங்கா போறேன், அதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. அந்த கூட்டங்கள்ல 2 பேர் ஞானஸ்தானம் எடுத்தாங்க. ஒரு அம்மா, வயதான அம்மாவும் அவங்க ஸ்தாபனத்தை சேர்ந்தவங்க. அதே மாதிரி பெந்தோஸ்து சபைக்கு போற அருமையான ஒரு சகோதரன் 2 பேருமாக செய்தியை கேட்டு நான் ஞானஸ்தானம் நான் சொன்னேன், நீங்க இங்க யார்கிட்டயாவது எடுத்துக்கங்க, ஊழியத்துக்கு கடந்து போகணும் அப்படின்னு சொன்னேன். இல்ல இவர் தான் எனக்கு ஞானஸ்தானம் கொடுக்கணும், எனக்கு ஞானஸ்தானம் கொடுத்துட்டு தான் போகணும்னு சொல்லி ஒரு மாலை வெளியில 7 மணிக்கு நாங்க கடற்கரைக்கு போய் யாழ்ப்பாண கடற்கரை மன்னார் கடற்கரையில 7 மணிக்கு மேல கடற்கரை பக்கமெல்லாம் போக முடியாத ரைடு வரும். இருந்தாலும் கர்த்தருடைய கிருபையில சூரியன் கொஞ்சம் மறைகிற நேரத்துல கொஞ்சம் வெளிச்சமா இருக்கும்போது நீங்க அதை இந்த காணொலியில பார்ப்பீங்க, அதை போட்டிருக்கிறேன். அதுல போயிட்டு ஞானஸ்தானம் கொடுத்துட்டு வந்தோம். ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. நீண்ட நாள் அவங்களுக்கு ராபோஜனமே கிடையாது. ஏனென்றால் அங்க ஊழியர்கள் ரொம்ப குறைவு. அதே மாதிரி எல்லா ஊழியர் தூரமா இருக்கிறனால ராபோஜனமே எடுக்காத ஒரு 10-15 பேர் இருந்தாங்க. ஆக எங்களுக்கு ராபோஜனம் கொடுத்துட்டு போங்கன்னு சொல்லி ஒரு நாள் மாலை வேளையில செய்தியும் கொடுத்து அவர்களுக்கு ராபோஜனமும் கொடுக்கும்படியாக கர்த்தர் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இந்தியாவிலிருந்து ஒரு ஊழியக்காரர் கர்த்தருக்கு அனுப்பி ராபோஜனம் கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. நாங்க ரொம்ப வருஷமாச்சு ஞானஸ்தானம் எடுத்தது பிறகு ராபோஜனமே நாங்க எடுக்கல அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஆனந்த கண்ணீர் விட்டு அவங்க ராபோஜனத்தை எடுத்தாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஸோ கர்த்தருடைய அந்த இறைமணியானது லங்கை பகுதியிலே இந்த 2 மன்னார் அப்புறம் யாழ்ப்பாண பகுதியிலே தேவன் விதைக்கும்படியாக அல்லது விதைத்ததை இன்னும் அதிகமாக நீர்ப்பாய்ச்சும்படியாக கர்த்தர் கிருபை செய்தார். அருமையான ஜனங்களுடைய உள்ளங்களிலே அருமையான தேவனுடைய அன்பை பகிர்ந்து கொள்ளும்படியாக ஒரு கிருபை தந்தார். நீங்கள் அதுக்கெல்லாம் ஜெபிச்சிருப்பீங்க. ஸோ அந்த ஜெபத்தின் நிமித்தமாக அங்க எனக்கு ஆசீர்வாதம் உண்டாயிருந்தது. அது மாத்திரமல்ல, வருகிற 4 மாதங்கள் கழித்து மறுபடியும் ஒரு கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த காணொலியில அந்த ஜனங்களுடைய புகைப்படங்கள், வீடியோக்கள், நான் போயிட்டு வந்த இடங்கள் அதெல்லாம் நான் போட்டிருக்கிறேன். செய்தியானது பதிவு செய்யப்பட்டது. அது மிக நீண்ட செய்தி, எல்லாம் 4 மணி நேரம் 5 மணி நேரம். ரெண்டாவது ஏற்கனவே அது இந்தியாவில் அது நிறைய பிரசங்கம் பண்ணதுதான். அந்த பிரசங்கம் பண்ண செய்தியா அங்க அவங்களுக்கு தகுந்த மாதிரி மாடிஃபை பண்ணியிருக்கிறேன். ஸோ அந்த செய்தியானது நம்ம மொழிப்பதிவு பண்றதுக்கு உடனே பண்ண முடியாது. ஒரு செய்தியானது 3 மணி நேரம் 4 மணி நேரம் அப்படி ஒரு 5 நாள் பேசியிருக்கிறேன். அது ரொம்ப நேரம் இது பதிவு பண்றதுக்கு முடியாது. அது எப்போ நேரம் கிடைக்கிறதோ அதையெல்லாம் நம்ம அதை மறுபடியும் அதை ஒர்க் பண்ணி அதை டைட்டில் எல்லாம் போட்டு அதுக்கெல்லாம் பேக்ரவுண்ட் போட்டு அதை நான் பதிவு பண்ணணும். எப்போ நேரம் கிடைக்கிறதோ அதை செய்வேன். அது அங்க போய் புதுசாவில் எந்த செய்தியும் இல்லை. ஏற்கனவே இங்க நீங்க யூடியூப்ல பாக்குற செய்தி, இங்க பிரசங்க செய்தியை அந்த ஜனங்களுக்கு தகுந்த மாதிரி அவங்க கேள்விகளுக்கு தகுந்த மாதிரி புதிய கோணத்துல அந்த செய்தி நம்ம கொடுத்துருக்கிறோம். ஸோ லங்கை வாழ் தமிழர் மத்தியில் இருக்கிற நம்முடைய கடைசி கால செய்தி சகோதர சகோதரிகளுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அங்க இருக்கிறதான சகோதரர் மெர்வின் லெனார்ட் அதுக்காக மிக பிரயாசப்பட்டார். 6 நாட்களும் கூடவே இருந்து ஏர்போர்ட்ல இருந்து அந்த ஃபேமிலியை என்னை கூட்டிட்டு போயிட்டு திரும்ப ரிட்டர்ன் கொண்டு வர்ற வரைக்குமாக அவங்க என்னோடவே இருந்தாங்க. முழு பொறுப்பை அவங்க எடுத்துக்கொண்டாங்க. அதே மாதிரி மேவின் பிலிப்பு என்பவர், அவர் அந்த கூடாரத்துல அந்த மாலை வேளையில் சிறிய கூட்டம் எங்க சபையில செய்து கொடுத்துட்டு போங்கன்னு சொல்லி அழைப்பு கொடுத்திருந்தார். அது நிமித்தம் அங்க ஒரு 2 நாள் இருக்க கர்த்தர் தாமே கிருபை செய்தார். அந்த குடும்பத்தினர் காட்டிய அன்பு பாசம் அளப்பதற்கரியது, அவ்வளவு அன்பு. 2வது அங்கிருந்து மற்றவர்களும் எல்லாரும் வந்திருந்தாங்க. அது போட்டோ உங்களுக்கு வீடியோவில் நான் போட்டிருக்கிறேன், பாருங்க. அருமையான எலிசா ஐயா, அவங்க வீட்டுல கூட சிறிய கூட்டம் கொடுக்கறது. எலிசா ஐயா அப்புறம் எலியா அந்த ஐயாவும் நம்மள ரொம்ப அன்பாக, அவர் ஒரு மீனவர், 2 பேருமே மீனவருங்க. அவரு இப்போ அந்த மீனவ துறையில் எலியாங்கிறவர் செய்யறாரு. அது புகைப்படத்துல போட்டிருக்கிறேன். அவர் சொந்த படகு ஒன்று வச்சிருக்கிறாரு. அந்த படகு கூட்டிட்டு போயிட்டு, அதாவது படகுனால ரொம்ப காஸ்ட்லியானதான் அந்த மீன் பிடிக்கிற படகு. அங்கதான் கடற்கரை ஓரம் தான் நிறுத்திப்பாங்க. ராத்திரி வீட்டில் 8 மணிக்கு போய் அந்த படகுக்காக நாங்கள் ஜெபிச்சுட்டு வந்தோம். அந்த புகைப்படமாக நான் போட்டிருக்கிறேன், பாருங்க. அதெல்லாம் பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல ஊழியம் செய்யும் போது மீனவர்கள் மத்தியில அந்த படகுல போனது வந்தது, அந்த பீச், அந்த கடற்கரையெல்லாம் பார்க்கும்போது ஞாபகமா இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி மெர்வின் பிலிப்புடைய சகோதரர் ஜான், ஒரு வாலிப தம்பி,
நல்ல செய்தியில ரொம்ப அன்பா இருக்கக்கூடிய சகோதரன். அந்த சகோதரனும் எங்களுக்கு வேலை சேர்க்கல ரொம்ப உதவியா இருந்தார். ஸோ கர்த்தருடைய கிருபையினாலே அந்த சிறு கூட்டத்தின் மத்தியிலே தேவன் தாமே அதை பயன்படுத்தினார். மிகப்பெரிய கன்வென்ஷன் கூட்டமும் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இருக்கக்கூடிய பெரிய மீட்டிங்கும் அல்ல, சிறிய கூட்டம். பயப்படாதே சிறுமந்தை என்று சொன்னது. நம்முடைய ஊழியர்கள் அப்படிதான் இருக்கும். தெற்குதரிசி 5 லட்சம் ஜனங்களுக்கும் பேசியிருக்கிறாரு. 1000 பேர் உள்ள சபையிலையும் பேசியிருக்காரு. தன்னுடைய சபையில 200-300 பேருக்குள்ள பேசியிருக்காரு. அதே மாதிரி ஆகும்போது சின்ன சின்ன கூடாரங்கள 10-15 பேர் இருக்குன்னு பேசியிருக்கிறாரு. ஆப்பிரிக்காவில 5 லட்சம் ஜனங்களுக்கு மத்தியிலும் பேசியிருக்கிறாரு. பவுல் சொல்லும் போதே எண்ணிக்கையுள்ளவர்களுக்கு மாத்திரமே செய்தியை விவரித்து காண்பித்தேன்னு சொல்லிட்டு பல தீவுகளுக்கு போகும்போது சின்ன சின்ன எண்ணிக்கையுள்ளவர்கள் தான் இருப்பாங்க, அவங்களுக்கு அவர் செய்தி கொடுத்திருக்கிறார். அப்புறம் திரும்ப போகும்போது டெவலப் ஆகி இத்தனை ஆண்டுகளை பவுலுடைய செய்திகள் லட்சக்கணக்கானவர் இஷ்யூ பண்ணிருக்கிறாங்க. ஸோ கர்த்தருடைய கிருபை நம்மளை நடத்தியது. லங்கை தீவுல நம்ம போய் அங்க கால் பதிக்கும்படியாக தேவனுடைய வார்த்தை இந்த கடைசி கால செய்தியை அவங்களுக்கு விவரித்து காண்பிக்கும்படியாக தேவன் அங்க ஒரு சிறிய கூட்டத்தை ஆயத்தப்படுத்தி இருந்தார். மற்ற தடைகள் எல்லாம் சின்ன சின்ன தடைகள் எல்லாம் வந்தது, இருந்தாலும் அது பெருசா இல்லை. நம்ம அதையெல்லாம் சந்திச்சு பழக்கப்பட்டவங்க, நமக்கு எதுவுமே பெருசா தடையா இருக்காது. ஆகவே எதிர்ப்புகள் எது வந்தாலுமே, ஒரு வேலை யாராவது விமர்சனம் பண்ணாலுமே, நம்ம அசிங்கமா பேசினாலுமே திட்டினாலுமே அது உரைக்காது. நமக்கு கிறிஸ்துவுக்குள் நம்ம சிலுவையில் அடைந்து விட்டோம். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அடையப்பட்டேன் அப்படின்னு பவுல் சொல்ற மாதிரி என்னைக்கு நம்ம செய்தி ஏற்றுக்கொண்டோமோ அன்னைக்கு அது சிலுவையில நம்ம அரைஞ்சிட்டோம். நம்மள நாமளே மாம்சத்தையும் அதன் காரியங்களெல்லாம் சிலுவையில் அரைஞ்சாச்சு. ஆக நமக்கு வெக்கமான சூடு சொன்ன எதுவுமே கிடையாது. தேவனுடைய வார்த்தை எந்த விதத்திலும் கொண்டு போயிடும். மற்றவர்கள் நம்மளை கமெண்ட் பண்றதோ அல்லது எதிர்ப்பு தெரிவிக்கிறதோ அல்லது ஏதோ ஒரு காரியத்தை பேசுறதோ அதை டிஸ்டர்ப் பண்ணாது, பழகிடுச்சு எனக்கு. ஸோ எதுவுமே எந்த ஒரு தடையும் இல்லை. அதுவுமே கர்த்தருடைய கிருபையினால சந்தோஷமும் போயிட்டு சந்தோஷமா வந்தேன். விமானத்துல கூட ஏறும்போது ஏற்கனவே இந்தியாவில இருந்து ஒரு விமானம் போய் அகமதாபாத்ல இருந்து லண்டனுக்கு போகுது, ஃபயர் ஆயிடுச்சு. அதெல்லாம் கொஞ்சம் என்ன அப்படிதான் இப்படி போறீங்கன்னு. ஸோ கர்த்தர் நம்மளை கொண்டு போறாரு, சேஃப்டியா கொண்டு வராரு. ஆக சின்ன பிளைட்டு தான், ஆக பத்திரமா போயிட்டு பத்திரமா வர கர்த்தர் கிருபை செய்தார். இதுக்கு தேவனுடைய கிருபை மாத்திரமல்ல, உங்களுடைய ஜெபம் இருந்தது. ஆகவே கர்த்தர் தாமே யாரெல்லாம் இந்த ஊழியத்துக்காக ஜெபித்தீர்களோ, யாரெல்லாம் இந்த லங்கை தேசத்துக்கு அடியன் சென்ற அந்த காரியத்துக்காக ஜெபித்தீர்களோ, கர்த்தர் உங்களை ஆஸ்வதிக்கும்படியாக எங்கள் ஜெபங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டுமாக ஒரு 4 மாதங்கள் கழித்து லங்கை தேசத்துக்கு செல்ல இருக்கிறேன். கர்த்தர் இன்னும் அதிகமான அற்புத அடையாளங்களோடு வார்த்தை உறுதிப்படுத்துவார் என்று விசுவாசிக்கிறேன். அதற்கு ஒரு கூட்ட ஜனங்கள் ஆவலாய் இருக்கிறார்கள். கர்த்தர் தாமே அவர்களை ஆஸ்வதிக்கும்படியாக உங்களுடைய தனிப்பட்ட ஜெபங்களை ஜெபித்துக் கொள்ளுங்க. இதுல விசேஷம் என்னன்னாக்க, நம்ம இங்கிருந்து ஒரு 10,000 ரூபாய் கொண்டு போறோம்னா அங்க போனா அது 33,000 ரூபாய் மதிப்பு. நம்ம இங்க வெறும் 10 ரூபாய் கொண்டு போனா அங்க 33 ரூபாய். அப்போ ஒரு 1 லட்சம் கொண்டு போனா அங்க 3 லட்சம் ரூபாய். அப்படி அங்க அதோடைய பொருளாதாரம் அங்க அப்படி இருக்கும். நம்ம ஒரு 10,000 ரூபாய் ஒரு சவருக்கு நம்ம கொடுக்குறோம்னாக்கா அவங்க கணக்குல அது 33,000 ரூபாய் மாறி. ஆனா நம்ம இங்க ஒரு டீ குடிச்சா 12 ரூபாய், ஆனா அங்க ஒரு டீ குடிச்சாக்கா 120 ரூபாய். 1 கிலோ அரிசி இங்க 70 ரூபாய், நல்ல அரிசி வாங்கினாலே 70 rupees அல்லது 100 ரூபாய் 120 ரூபாய் கூட ரைஸ் இருக்குது. ஆனா அங்க அரிசி வாங்கினா 300 ரூபாய் 350 ரூபாய். சாதாரண அரிசி குறைஞ்சபட்சம் 200 ரூபாய். அந்த மாதிரியான ஒரு பொருளாதாரம் இது. அதன் மத்தியில கூட அந்த ஜனங்களை கர்த்தர் நடத்துகிறார் பிரியமானவர்களே. சோ கர்த்தர் தாமே அந்த எளிய ஜனங்களுக்கு மத்தியிலே, தாழ்மையுள்ள ஜனங்களுக்கு மத்தியிலே நம்ம ஒரு தாழ்மையுள்ளவராய் அந்த இடத்துல போகும்படியாக அந்த எளிய ஊழியர்களை கர்த்தர் ஆசீர்வதித்தது குறித்து மிகவும் சந்தோஷப்படுகிறேன். இந்த காணொலியை தவறாம பாருங்க கடைசி வரைக்குமாக. 2 இடங்களில் மன்னார்ல நடந்த ஊழியர்களுடைய புகைப்படங்கள் வீடியோ போட்டிருக்கிறேன். அதே மாதிரி அவருடைய சாட்சிகள் போட்டிருக்கிறேன். யாழ்ப்பாணத்துல நடந்த ஊழியங்கள், அந்த கூட்டாரத்தின் மத்தியில் நடந்த புகைப்படங்களையும் வீடியோக்களை போட்டிருக்கிறேன். சந்திச்சு நான் போயிட்டு வந்த இடங்கள், அதே மாதிரி கொஞ்சம் முக்கியமான இடங்களை எல்லாம் நான் வீடியோவா போட்டிருக்கிறேன். சின்ன வீடியோ தான், அவசியம் பாருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபித்துக் கொள்ளுங்கள். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் இலங்கை தேசத்தில் உள்ள மன்னார் மாவட்டத்தைச் சேர்ந்த மெடோனா அவர்கள் கதைக்கிறேன். எங்களுடைய அருமை சகோதரனும் எங்கள் அன்பும் பாசத்துக்கும் உரிய பிரதர் ராஜா அவர்கள் இந்தியாவில் உள்ள கோவை பிரதேசத்திலிருந்து எங்களுக்கு செய்தி கொடுப்பதற்காக இலங்கை தேசத்துக்கு கடந்து வந்திருக்கிறார். பல பிரச்சனைகள், பல எதிர்ப்புகள், பல தடைகளின் மத்தியிலும் தேவன் அவரோடும் விசுவாசிகளாகி எங்களோடும் இந்த கடைசி கால செய்தியில் உள்ள எங்கள் யாவரோடும் கூட இருந்து எல்லா தடைகளையும் நீக்கி சகல எதிர்ப்புகளையும் நிர்மூலமாக்கி எல்லா கூட்டங்களும் நன்றாக நடைபெற வைத்து நாங்கள் ஆழமான சத்தியங்களை நன்றாக அறிந்து கொள்ளவும்
இன்னும் இயேசுவிலே ஆழமாக நாங்கள் பரிசுத்தப்படவும் எங்களுக்கு உதவி செய்திருக்கிறார். மேலதிகமாக ராபோஜன ஆராதனையும் நடத்தி 2 புதிய விசுவாசிகளுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து தேவன் எங்கள் மூலமாக வெற்றி சிறந்திருக்கிறார். எனவே எங்கள் தேவாதி தேவனுக்கும் கோவையிலிருந்து வந்த எங்கள் சகோதரன் பிரதர் ராஜா அவர்களுக்கும் விசேடமாக நன்றி தெரிவித்து, எல்லாம் வல்ல இறைவனுக்கு என் நன்றியை தெரிவித்து என்னுடைய இந்த சாட்சியை முடிக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் இலங்கை தேசத்திலே யாழ்ப்பாண பகுதியிலே ஸ்ரீலங்காவிலே அங்கே கடைசி கால சபை பாஸ்டர் பிலிப் பேசுகிறேன். எங்களுடைய அழைப்பின் பேரிலே சகோதரர் கே ராஜா அவர்கள் இந்தியாவிலிருந்து இங்கே வருகை தந்திருந்தார். அங்கே ஒரு நாள் கூட்டத்தை நாங்கள் ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தோம். கர்த்தருடைய கிருபையினாலே அது சமாதானமாக நடந்து முடிய கர்த்தர் கிருபை செய்தார். அது மாத்திரமல்ல, வந்தவர்களுக்கும் பூர்ண சபைகள் அந்நிய ஜனங்களுக்கும் அந்த செய்தி ஆசீர்வாதமாக இருந்தது. அவர்கள் அதை சாட்சியாக பகிர்ந்து கொண்டார்கள். அது அநேக காரியங்களை கற்றுக்கொள்ள பிரயோஜனமாக இருந்தது. அநேக காரியங்களை இன்னும் கற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் இன்னும் கிருபை செய்வார். நாம் ஆலோசித்தபடியும் எதிர்பார்க்கிறபடியும் வருகிற சில மாதங்களிலே மறுபடியும் சகோதரர் கே ராஜா போதகர் அவர்களை பிரதர் அவர்களை மறுபடியும் அழைக்க நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம். சகோதரர்களாக இன்னும் சில ஊழியர்களாக. ஆகையினாலே கர்த்தருக்கு சித்தமானால் அவரை மறுபடியும் இந்த தேசத்துக்கு கொண்டு வந்து கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கும்படிக்கு எல்லாரும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். எல்லா காலநிலைகளை கர்த்தர் சாதகமாக்கி பணத்தவைகள் பொருளாதார எல்லாவற்றையும் கர்த்தர் சந்தித்து ஒரு சமாதானத்தோடு கூட இந்த தேசத்திலே நாம் ஊழியத்தையும் அநேகருக்கு ரட்சிப்பையும் கர்த்தருடைய வார்த்தையும் பிரசங்கிக்கும்படி கர்த்தர் கிருபை செய்ய முடியாது. ஜெபித்துக் கொள்ளுங்கள். இது அவருடைய விருப்பம் மாத்திரமல்ல, இந்த இலங்கை தேசத்தில் இருக்கிறவங்களுடைய விருப்பம். ஆகையினாலே இதை விரும்புகிற யாவரும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். இதற்காக கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றி எங்களுக்கு கிருபையாக அந்த நாட்களை குறுகிய சீக்கிரத்திலே கர்த்தர் காண கர்த்தர் கிருபை செய்ய முடியாது. ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. கர்த்தர் தாமே இந்த நாட்களிலும் கிருபையாக எங்களை தாங்குகின்ற மகத்தான வல்லமையான காரியங்களுக்காக கர்த்தருக்கு நன்றி. கடந்த 27ஆம் தேதி முதல் இன்று வரை அநேக காரியங்களை நாங்கள் கடந்து வந்தோம். சகோதரன் ராஜாவுடன் இந்தியாவிலிருந்து சகோதரன் 27ஆம் தேதி வருகை தந்தார். அதுதாமே நாங்கள் எங்களுடைய கடந்த காலங்களில் ஜெபங்களில் அதிகமாக நாங்கள் வைத்தோம். கர்த்தாவே உமக்கு சித்தமானால் இந்த காரியங்கள் வாய்க்கும்படி செய்யும் என்று. அதே வண்ணம் சகோதரன் வருகை தந்தார். நாங்கள் தொடர்ந்து மன்னாரிலே 3 நாட்கள் அங்கே இருக்கிற ஒரு சிறு மந்தைகளுக்காக, சிறு கூட்டத்துக்காக அங்கு சில காரியங்களை ஒழுங்குபடுத்தி கூட்டங்களை நடத்தி அநேக காரியங்களை குறித்து நாங்கள் கலந்தாலோசித்தோம். அநேக காரியங்கள், அநேக வல்லமையான செய்திகள் அங்கு பிரசங்கிக்கப்பட்டுச்சு. அதோடு மட்டுமில்லாமல் அந்த 2-3 நாட்கள் செய்தியை கேட்டு அந்த செய்தியின் மூலமாக நான் ஞானஸ்தானம் பெற வேண்டும், புதிய மனிதனாக மீண்டுமாய் நாங்கள் கர்த்தருக்குள்ளாக கடந்து செல்ல வேண்டும் என்று ஞானஸ்தானம் கொடுக்கப்பட்டது சகோதர சகோதரிகளுக்கு. இப்படியான ஒரு காரியம் ஏற்படுவதற்காகத்தான் நாங்கள் மன்னாரில் ஒரு காரியம் வாய்க்க பண்ணியதோ என்று நாங்கள் அந்த நேரம் சிந்தித்தோம். கர்த்தருக்கு மகிமையுண்டாவதாக. தொடர்ந்து இன்று கூட யாழ்ப்பாணத்தில் அருமையான காரியங்களை நாங்கள் கடந்து வந்தோம். கர்த்தர் தாமே இனி வருகிற காலங்களில் முடிந்தால் இன்னொரு 4 மாதத்திற்குள்ளாக மீண்டுமாய் சகோதரனுடன் இணைந்து மீண்டுமாய் எங்களுடைய இந்த இலங்கையின் வடக்கு பிரதேசத்தில் ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்த கர்த்தருக்கு சித்தமாக இருந்தால் அந்த காரியம் வாய்க்கும் என்று விசுவாசிக்கிறோம். கர்த்தர் தாமே மிகுதியான காரியங்களிலும் எங்களோடும் சகோதரனோடும் இருந்து எங்களை அனைவரையும் வழிநடத்துவார். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்தியாவிலேருந்து வந்திருக்கிற ராஜா சகோதரன் நாங்கள் இந்த இலங்கை பிரதேசத்தில் நாங்கள் வரவேற்கிறோம். மற்றது நாங்கள் இன்றைய தினத்தில் யாழ்ப்பாணத்துக்கு வந்து நாங்கள் தேவனுடைய வார்த்தைகளை கேட்டோம், ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறோம். இனி வரும் நாட்களில் இன்னொரு 4 பிரதேசத்துக்கு நாங்கள் அழைக்கிறோம். மன்னாரில் மலைநாட்டில் வந்து அவர் இந்த செய்தியை கொடுத்து அங்கே உள்ளவங்களுக்கெல்லாம் ஒரு ஆசீர்வாதமாக இருக்க கேட்டுக்கொள்கிறோம். இன்னொன்று அவங்க குடும்பத்தையும் இந்த ஆசீர்வதிக்கணும்.